நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? கடவுள் நேரடியாக வந்து நமக்கு வரம் தருவாரா? அல்லது ஒருவருக்கு பணம் கொடுக்க வைப்பவர்தானா கடவுள்? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசன் ஒரு சோதனையின் மூலம் கண்டறிந்த உண்மை என்னவென்று பார்க்கலாம். ஒருநாள் அரசன் மாறுவிடத்தில் நகர்வலம் சென்றபோது 2 பிச்சைக்காரர்களைக் கண்டான். ஒருவன் கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தான், இன்னொருவன் அரசன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தான். இறைவன் பெரியவனா, அரசன் பெரியவனா என்று சோதித்துப் பார்க்க அரசன் முடிவு செய்தான். திருவிழாவில் அரசன் பெயரைச் சொன்னவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான். கடவுள் பெயரைச் சொன்னவனுக்கு ஒரு சாதாரண பரங்கிக்காய் மட்டுமே கிடைத்தது. சில நாட்களுக்குப் பிறகு அரசன் மீண்டும் நகர்வலம் சென்றான். அப்போது தான் பரிசளித்த பிச்சைக்காரன் மீண்டும் பிச்சை எடுப்பதைக் கண்டான். ஏன் இப்படி என்று கேட்டபோது அவன் அந்த பரங்கிக்காயை 5 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றுவிட்டதாக கூறினான். அதே சமயம் இன்னொரு செல்வந்தனைக் கண்டான். நீங்கள் எப்படி செல்வந்தரானீர்கள் என்று கேட்டதற்கு, என் தந்தை இறந்த அன்று அன்னதானம் செய்ய 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒரு பரங்கிக்காயை வாங்கினேன். அதனுள் தங்க வைர நகைகள் இருந்தன. இது இறைவனின் அருள் என்றான். இந்த கதையின் மூலம் இறைவன் நேரடியாக வந்து நமக்கு உதவி செய்வதில்லை, மாறாக நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு உதவ மற்றவர்களை இறைவன் கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை அரசன் புரிந்து கொண்டான். உண்மையான செல்வம் என்பது இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே நம்மிடம் நிலைத்திருக்கும். மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.